திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்டது அதிமுக. அப்ப திமுகவோட பேசுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நீங்க பதறி அடிச்சீங்கன்னா, ஐயோ என்ன திமுகவோட பேசுறீங்களா, தலைகீழ இருந்தாலும் அது நடக்காது அப்படின்னு அன்னிக்கையில நீங்க குரல் கொடுத்துருக்கணும். அது ஏன் ஆதரவு வாக்கெடுப்புக்கு அப்புறம் நீங்க தேமுதிகவை சேர்த்துதான் இன்னைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்துட்டு இருக்குமா? இல்ல, அவர் என்னன்னா நம்பிக்கை இல்லாம பொய் பேசுறாரு, சொன்ன கருத்துல இருந்து மாத்தி பேசுறாரு. சொன்ன கருத்து நீங்க சொல்றீங்க, நம்பிக்கை இல்ல பொய் பேசுறாருன்னா ஆதாரத்தை கொடுங்க, அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் ஆதாரம் வேணும். அதிமுக திமுக பேசினாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க? அதிமுக ஒட்டுமொத்தமாவே 47 பேருமே வந்து இன்னைக்கு தாவேகாவை ஆதரிக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா பர்மனண்டா அவங்க ஜூனியர் பார்ட்னர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தலையெடுக்கவே முடியாது. தினகரனை கூட்டு நீங்க இன்னைக்கு அதிமுக தலைமை பதவியில உட்கார வச்சீங்கன்னு சொன்னா அதிமுகவுடைய எழுச்சின்றது பெரிய அளவுல. சரி, நான் வந்து அந்த அவங்க கூட்டணி வரும்போதே நான் சொன்னேன், இது வந்து வேல்யூ அடிஷன். ஏன்னா பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுலயோ இல்ல டேக்கிள் பண்றதுலயோ இல்ல அரசியல் செய்யறதுலயோ தினகரன்லாம் கிங்கு. அப்படியே பேசும்போது மத்தவங்க எல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள்லாம் வந்து அரசியல்வாதிகளுக்கு இப்படி போறாங்கன்னு சொன்னேன். என்ன அவ்வளவுதானே, கேள்வி இல்லையா எங்க எங்க அப்படின்னு பாருங்க. ஆனா தாவேகா அப்படின்னும் போது திமுக அதிமுக 2 பேரையும் தோற்கடித்த கட்சி அது. இது வரைக்கும் 67க்கு அப்புறம் சரித்திரத்தில் இல்லாத ஒரு விஷயம். அந்த 2 பேர் இல்லாம ஒருத்தங்க வந்து ஆட்சியில வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ அவங்களோட போய் நீங்க ஜூனியர் பார்ட்னரா போனீங்கன்னா எல்லாம் சொல்றாங்க பாஜகவோட போனீங்கன்னா உங்களை முழிக்கிறோம் அப்படின்னு. நீங்க தாவேகாவோட போனீங்கன்னா அத்தோட அஸ்தமானம் உங்க கட்சி. கீழ்மட்டத்துல நிறைய பேர் அதிமுக இருந்து திமுக பக்கம் போயிருக்காங்க தெரியுமா? வட்ட செயலாளர். இதுல கொடுமை என்னன்னா, அவர் பரம்பரையா வட்ட செயலாளர். அவங்க அப்பா வட்ட செயலாளர் இருந்தாரு. அவருக்கு பிறகு இப்ப மகன் வந்து வட்ட செயலாளர் இருக்காரு. அதிமுக இருந்து வந்தவர் இப்ப அவரு அங்க வந்துட்டு இவரு டம்மி பண்ணிட்டு இருக்காரு. இவரு புலம்புறாரு, ஏங்க நான் வந்து பரம்பரையா திமுக வட்ட செயலாளர், இன்னைக்கு அதிமுக இருந்து பக்கத்து வட்ட செயலாளர் வந்தவன என்ன டம்மி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு டெய்லி பஞ்ச் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். அதிமுக 2ஆக பிரிந்தது, உடைந்தது அப்படின்ற மாதிரி தலைப்பு செய்திகள் வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது, அந்த 25 அதிமுகவின்றையும் நீக்கி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கட்சியினுடைய பொறுப்புகள் இருந்து நீக்கி அறிக்கை விட்டிருக்காரு. இது என்ன சார், கோகினூர் வைரம் மேலும் ஒரு துண்டாக உடைந்ததா? அதாவது கட்சி பொறுப்பில் இருந்தா நீக்கியிருக்காரே தவிர கட்சியில் இருந்து நீக்கவில்லை. ஏன்னா கட்சியில இருந்து நீக்கினா தே வில் பிகம் அன்அட்டாச்டு மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் அவங்க யாருக்கு ஒன்றா சப்போர்ட் பண்ணலாம். அந்த கட்சி கொறடா அப்படின்றத அவங்களை கட்டுப்படுத்தாது. ஸோ பொறுப்பில் இருந்து மட்டும் நீக்க இருக்கின்றார். இது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? கட்சி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, அதை மீறி முதலமைச்சர் வந்து அவங்களை வீட்டில் வந்து பார்த்தார் அப்படின்றதுக்கு பிறகு நீங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்ப கட்சி கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதை மீறினா அப்புறம் எப்படி உங்களை பொறுப்புல வச்சிருக்க முடியும்? யாரா இருந்தாலும் இதைத்தான் செய்வாங்க. இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க நீங்க? அதுக்கு அவங்க 1000 காரணம் சொல்லலாம். அது மாதிரி வந்து திமுகவை எதிர்த்து தான் ஆரம்பிக்கப்பட்டது அதிமுக. அதனால திமுகவுடன் சேர்ந்து அவர் முதலமைச்சராக வேண்டும் என்று நினைத்தார். எப்ப நடந்தது அந்த பேச்சு? மே 4க்கு அப்புறம், மேபி மே 5 நைட்டு. இதை என்னைக்கு சொல்றீங்க நீங்க? திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்டது அதிமுக. அப்ப திமுகவோட பேசுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நீங்க பதறி அடிச்சீங்கன்னா, ஐயோ என்ன திமுகவோட பேசுறீங்களா, தலைகீழ இருந்தாலும் அது நடக்காது அப்படின்னு அன்னிக்கையில நீங்க குரல் கொடுத்துருக்கணும். அது ஏன் ஆதரவு வாக்கெடுப்புக்கு அப்புறம் நீங்க குரல் கொடுக்குறீங்க? என்னங்க இது? கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? உங்க ஜென்ம பகையாளி எழுத்து வீட்டுல இருக்கான். அப்ப அவங்களோட உங்க குடும்பத்துல இருக்க யாரோ ஒரு பேசுறாருன்னா உடனே நீங்க வந்து கொதிச்சு எழுந்து, ஏன்னா அவனுக்கு நமக்கு ஜென்ம பகை நடந்து இருக்குது, வாய்க்கா தகராறு இருக்குது, நீ பாட்டு அவங்களோட பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அன்னைக்கே நீங்க கொதித்து எழுவீங்களா? இல்ல வந்து நேரங்காலம் பார்த்து அதுக்கப்புறமா நிதானமா பேசுவீங்களா? சிவி சண்முகம் டைம்லைன் போட்டு சொன்னார்ல சார், 6:30 மணிக்கு நான் சர்டிபிகேட் வாங்கினேன், நைட்டு நான் கிளம்பிட்டேன். பாருங்க, நீங்க என்ன டைம்லைன் ஒன்னா சொல்லுங்க. 2 பேர் போன்ல வந்தாங்க. அதுல ஏதோ ஒண்ணு நான் இது யாருன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் கூட சொன்னாரு. அதுக்கப்புறம் பேசினாங்க, என்ன பேசினாங்கன்னு புரியலன்னு வேற சொன்னாரு. என்ன ஒரு ஹிந்தியில பேசியிருப்பாங்களோ? இல்ல, ஒருத்தர் வந்து நல்ல இடமா நல்ல அமைச்சரா கேட்டு வாங்கிங்கன்னு சொன்னாரு. இன்னொருத்தர் எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, வந்துடும் பாத்துங்கன்ற மாதிரி சொன்னாரு. ஏன் அன்னைக்கே சொல்ல? ஏன் தோல்வியின் சோகத்துல இருந்ததுனால? எவ்வளவு நாளா அந்த சோகம்? காலையில தான் அவருக்கு புரிஞ்சுது. சரி, அடுத்த நாள் காலையாவது புரிஞ்சது இல்ல? அதுக்கப்புறம் எத்தனை நாள் ஆச்சு? 13ஆம் தேதி மத்தியானம் தான் அதை சொல்ல தெரியுது அவங்களுக்கு. நான் கேட்ட கேள்வி கரெக்டு தானே? உனக்கும் எனக்கும் வாய்க்கா தகராறு அப்படின்னா நம்ம புள்ள அங்க போய் பேசுதுன்னா உடனே கேட்போமா, இல்ல வந்து நேரங்காலம் பார்த்து எனக்கு எப்ப சந்தர்ப்பம் சரியா இருக்குதோ அப்ப கேட்போம் அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப அதுல இருந்தே தெரியலையா இவங்க ஏதோ சொல்லி நிக்கிறாங்க அப்படின்னு? அவர் பேசினார், இவர் பேசினார்னா ஆதாரம் எங்க?
ஆதாரம் இல்லாம நான் எதையும் நம்ப மாட்டேன். தேமுதிக ஏன் இங்கிருந்து போச்சுங்கிறது, நாங்கெல்லாம் எவ்வளவு மன்றாடணும், அது ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுன்னு சொன்னது உண்மைதான், கையெழுத்து போட்டது உண்மைதான்னு சொல்லி எடப்பாடி கே பழனிசாமியினுடைய தலைமைக்கே இவர் செக் வைக்கிற மாதிரி பேசுறாரு. இப்ப அவருடைய பேச்சுக்கள் அப்படிதான் இருக்கு. கையெழுத்து போட்டது உண்மையா அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த லெட்டர் அப்ப யார்கிட்ட கொடுத்துருப்பாங்க? தேமுதிக தலைவி கிட்ட கொடுத்துருப்பாங்களா இல்ல எடப்பாடியே கையில வச்சு? இல்ல அவங்கள்ட்ட தான். ஏன்னா ஆப்போசிட் அவங்கள்ட்ட தான் கொடுக்குறேன்னு யாரு வேணுமோ அவங்கள்ட்ட தானே இருந்திருக்கும். அதுதான் நியாயம். அப்ப அவங்க அந்த லெட்டர் காமிச்சு நேரடியா கேட்டிருக்கலாம்ல, எங்க கையெழுத்து போட்டுக்கிறீங்களா, ஏன் கொடுக்கல? காமிச்சாங்களே சார், அவங்க லெட்டர் ஒன்னும் காமிச்சாங்க. பட் அது என்னன்றது தெரியல, டீடைல் என்னன்றது ஜூம் பண்ணிலாம் யாரும் கேட்கல. ஒரு A4 ஷீட் தெரிஞ்சுது, அவ்வளவுதான். சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ அவங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? 10 சீட்டு கொடுத்தாங்க. அதுல எத்தனை ஜெயிச்சாங்க? 1 சீட்டு ஜெயிச்சாங்க. அவங்களுடைய வாக்கு வங்கி என்னன்றது உலகத்துக்கே தெரிஞ்சது. இப்போ இதுல 2024 பாராளுமன்ற தேர்தலில் வேற எந்த கட்சியுமே வரலன்றதுனால தேமுதிகவை கூப்பிட்டு 5 சீட்டு கொடுத்தாங்க. அதுல அவங்க வாங்கினதெல்லாம் இன்னும் தேமுதிக வாக்குகள் நினைச்சுன்னுக்குறாங்க. அது அதிமுக வாக்குகள் கூட்டணி கட்சின்றதுனால அங்க போச்சு. மற்றபடி 21 அவங்க எவ்வளவு வாங்கினாங்கன்னு நமக்கு தெரியும். 60 சீட்டோ என்னவோ கொடுத்தாரு அமமுகல. இவங்க 1% கூட வாங்க முடியல. இவங்க வேற வழி இல்லாம காங்கிரஸ் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக அந்த நேரத்துல காங்கிரஸோட கூட்டணி அது உறுதிப்படாத நிலைமையில தேமுதிகவை அவங்க சேர்த்துக்கிறாங்க. ஒரு MP சீட்டும் கொடுத்துட்டாங்க, 10 சீட்டும் கொடுத்தாங்க. இதுதான் அவங்க பிரச்சனைக்கே காரணம். திடீர்னு வந்தவங்களுக்கு 10 சீட்டை கொடுத்துட்டு திரும்ப அவர்களுக்கு 8 சீட்டு நீங்க எல்லாம் குறைச்சிக்காங்க கம்யூனிஸ்ட் அப்படின்னதுதான் அங்க குழப்பத்துக்கே காரணம். இன்னைக்கு ஒட்டுக்கா எல்லாம் ஓடி போயிட்டாங்க. எப்படி தேமுதிகவை சேர்த்துதான் இன்னைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்துட்டு இருக்குமா? இல்ல, அவர் என்னன்னா நம்பிக்கை இல்லாம பொய் பேசுறாரு, சொன்ன கருத்துல இருந்து மாத்தி பேசுறாரு. சொன்ன கருத்து நீங்க சொல்றீங்க, நம்பிக்கை இல்ல பொய் பேசுறாருன்னா அப்ப ஆதாரத்தை கொடுங்க, அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் ஆதாரம் வேணும். அதிமுக திமுக பேசினாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க? நீங்க சொல்றது அவ்வளவுதானே, அவர் பேசலன்றாரு, அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி ரூமர்கள் எல்லாம் இப்போ அவரு கேரள கம்யூனிஸ்ட் தலைவர் MA பேபி அவரு என்ன சொன்னாரு? முதல்ல பேசினாரு, அதுக்கப்புறம் நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு உள்டாச்சிட்டாரு. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அவரே சொல்லி அவரே இல்லைன்றாரு. அவர் சொன்னதும் வீடியோ இருக்கு, சொல்லலைன்றதும் வீடியோ இருக்கு. அப்போ ஒருத்தர் பேசினதையே நம்ப முடியல அப்படின்னும் போது எதுவுமே ஆதாரம் இல்லாம நீங்க இவங்க பேசினாங்க அவங்க பேசினாங்கன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும் ராம்ஸ்? சரி, இப்போ CV தலைமையில SP வேலுமணி எல்லாருமே வெயிட் கை சார். அவங்க எல்லாருமே அங்க போயிருக்காங்க அப்படின்னா இப்ப இவங்க பதவிக்காகத்தான் போயிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு நீங்க சொல்லலைனாலுமே தெளிவா தெரியுதுல்ல சார். இப்ப அதுதான் காரணமா அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது வழக்கு பிரச்சனை அப்படின்றது வருமான்ற ஒரு பயத்திலேயே அவங்க போயிருக்கலாம் இல்லையா? ஏன்னா விஜயபாஸ்கர் இருக்காரு, குட்கா வழக்கு, அதெல்லாம் இருக்கு பிரச்சனைகள். சரி, அப்போ இனிமே மட்டும் அதெல்லாம் அமைங்கிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓகே ரைட். இப்ப ஆளுங்கட்சியாக இருக்காங்க, அங்க போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் ஆளுங்கட்சியா இருக்கும்போதுதான் அவ்வளவு இது பண்ணாரு. கடைசியில அறப்போர் இயக்கம் அவங்க ஃபைட் பண்ணி அந்த டெண்டர் கேஸ் இப்போ CBIக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. அது சுப்ரீம் கோர்ட்ல போயும் ஒன்றும் வேலைக்கு ஆகல. ஸோ அந்த ஷீல்டெல்லாம் எத்தனை நாளைக்கு உதவும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அரசியல்வாதி அப்படின் போது பதவி வேணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாதுங்க. ஏன்னா அரசியல் அப்படின்னாலே பதவி வேணும்னு நினைக்கிறது தான் எல்லாருடைய இயல்பு. ஆனால் எத்தனை நாளைக்கு? முதல்ல ஃபர்ஸ்ட் ஹர்டில் எடுத்துப்போம், இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன். இது ஏற்கனவே அந்த மகாராஷ்டிரா வழக்குல தீர்ப்பு கொடுத்துக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அதுபடி பார்க்கும்போது இவங்கெல்லாம் கட்சி கட்டுப்பாட்டை மீறினதாகத்தான் கருதப்படுவார்கள். இப்போ சபாநாயகர் அவைத்தலைவர்கிட்ட எடப்பாடி தலைமையில இவங்களை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் அப்படின்னாங்கன்னா அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவெடுக்கிறார், எத்தனை நாள்ல முடிவெடுக்கிறார் அப்படின்றது சபாநாயகர் அவைத்தலைவர் 1 மாசத்துல 18 நாள்ல முடிவெடுக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் நிறைய விஷயங்கள்லாம் கேட்டு நான் முடிவெடுக்கிறேன் அப்படின்வாரு. அது அப்படியே டிலே ஆயிட்டு போச்சு அப்படின்னு சொன்னா, ஏன்னா போன சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா OPS அவர்களை தனியா இடம் கொடுக்கணும் அப்படின்றது எவ்வளவு நாள் அதை டிலே பண்ணாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி டிலே ஆச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்ல போயிட்டு என்ன முடிவு வருகின்றது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ இருக்கின்ற ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு இவங்க தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் அப்படின்ற மாதிரி தான் தெரியுதுங்க. அப்படி தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் மறுபடியும் எலெக்ஷன்ல யார் நிற்பாங்க? அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அடுத்தது அந்த 25 இடங்கள் அதிமுக நின்ற இடங்கள், ஜெயிச்ச இடங்கள் அப்படின்னும் போது அப்போ அடுத்தது தாவேகா எப்படியும் நிற்பாங்க. எதிர்க்க நிக்கிறது யாரு? அதிமுகவா இல்ல திமுகவா இல்ல 2 பேரும் நிக்கிறாங்களா இல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. சரி, அந்த மாதிரிலாம் இல்ல, சட்ட போராட்டத்தை அழகாக முன்னெடுத்து செல்கின்றார்கள், அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படவில்லை அப்படின்னே வச்சுப்போமே. எத்தனை நாளைக்கு?
25 பேருக்கு மந்திரி பதவி கொடுத்துருவாங்களா? 6 அமைச்சர் 10 வாரிய தலைவர். சரி, செய்திகள் அடிபடுது. எல்லாத்துக்குமே கொடுத்துருவாங்கன்னு கூட வச்சுப்போம்ப்பா. எத்தனை நாளைக்கு அவங்க கட்சியில் இருக்கவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க 108, நீங்க 25. ஸோ நீங்க வந்து கால்வாசி இருக்கின்ற ஜூனியர் பார்ட்னர், கால்வாசிக்கும் கொஞ்சம் கம்மி. என்ன மரியாதை இருக்கும்னு நினைக்கிறீங்க அங்க? நாளைக்கு இப்போ இந்த விசிகா கம்யூனிஸ்டுகள் இவங்க வந்து கிட்டத்தட்ட இப்ப தாவேகாவோட போயிட்ட மாதிரி, புள்ளி கூட்டணி உடைந்து விட்டது. அது தேசிய அளவிலும் சரி இங்கேயும் சரி. மம்தா பானர்ஜி அவர்கள் தான் இப்ப வந்து ஆர்வமா இருக்காங்க அதை தொடரணும் அப்படின்னு. நாளைக்கு அந்த 6 மந்திரியோ இல்ல 10 மந்திரியோ இல்ல 25 மந்திரியோ கொடுக்குறாங்களோட, 25 மந்திரி வைக்க முடியாது, திடீர்னு ஒருத்தர் பதவியிலேருந்து தூக்குறாங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? சரி, எல்லாம் முடியுதுங்க, உங்களுக்கு எத்தனை மந்திரி கொடுக்குறாங்களோ வாரிய தலைவர் கொடுக்குறாங்களோ வச்சுக்காங்க. 5 வருஷம் அப்படியே நீங்களும் வந்து பதவியில் இருந்துட்டீங்க. 2031 தேர்தலில் உங்களை எத்தனை பேருக்கு சீட்டு கொடுப்பாங்க? எத்தனை பேர் வந்து ஜனங்களை போய் ஃபேஸ் பண்ணி ஓட்டு வாங்க முடியும்? இந்த 5 வருடங்கள்ல என்ன இருக்குதோ என்ன கிடைக்குதோ பதவி, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க வேற நினைச்சுக்காதீங்க. அத்தோட உங்களுடைய அரசியல் வாழ்வு முடிந்து விடும். அதுக்கு மேல அங்க ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா தாவேகால பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள்ல இருந்து போனவங்க தான் ஏராளமான பேர் இருக்காங்க. விஜய் மட்டும்தான் வந்து அவரு அந்த ஒரே கட்சின்னு சொல்லலாம். ஏன்னா புஷி ஆனந்த் அவர்கள் கூட வந்து வேற காங்கிரஸ்ல இருந்து இங்க வந்தவர் தான். அப்போ இது வந்து முன்னாடி வந்தவங்க பின்னாடி வந்தவங்க அப்படி இருக்கு இல்லையா? நாங்கெல்லாம் முன்னாடியே வந்தவங்க, எங்களை விட்டுட்டு பின்னாடி வந்தவருக்கான்னு கேட்பாங்க. அண்ணன் VS பாபு அவர்களே கேட்பாரு, நான் சிஎம்ஐயே தோக்கடிச்சுட்டு வந்துக்கிறேன், என்ன விட்டுட்டு அங்கேருந்து வந்தவங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்வாங்க இல்லையா? அப்போ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்த 5 வருடத்திலேயே அவங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டம் கட்டினாலும் இல்ல 5 வருஷத்துக்கு அப்புறம் கரெக்டுங்க ஆதரவு கொடுத்தீங்க, 5 வருஷம் இது பண்ணிட்டாங்களா, இனிமேலாம் சீட்டு கேட்காதீங்க, நாங்க வந்து ஜெயிக்கிற கட்சி, எங்க கட்சிக்காரங்களுக்கு தான் சீட்டு அப்படின்னா எங்க போய் மூஞ்ச வச்சுப்பீங்க? இல்ல யாரோட தயவுல போய் நிப்பீங்க? அருமையான விஷயம். ஸோ ஷார்ட் டேர்ம் கெயின்ஸுக்காக லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்ட்ஸை இவங்க அப்படியே கழுவி விட்டுட்டாங்க, கை கழுவி விட்டார்கள் தான் நான் சொல்லுவேன். அதிமுகல வந்து இவங்க கட்சி தாவல் ஆக்டின் கீழமாக தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு சொல்லுங்க. ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி CV சண்முகம் பதில் சொல்றாரு. என்னன்னா கொறடாவை இன்னும் நியமிக்கல. கொறடாவை நியமிக்கணும்னா வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் நடந்து அவங்க போட்டு தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி CV சண்முகம் சொல்றாரு. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி நேத்து என்ன சொல்றாருன்னா, கட்சியினுடைய தலைமை தான் கொறடாவை நியமிப்பதற்கான லெட்டரை சபாநாயகர்கிட்ட கொடுப்பாங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்போது சட்டத்துக்குள்ள போயிடுச்சு. 2வது, சட்டசபைன்னு வந்துட்டா சபாநாயகர் எடுக்கிற முடிவுதான் இறுதியானதா அல்லது கோர்ட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதெல்லாம் கிடையாது. அதாவது வானளாவிய அதிகாரம் எனக்கு இருக்கின்றது, என்னோட தீர்ப்புல நான் எடுத்த முடிவே இறுதியானது அப்படின்னு சொன்னதும் இதே தமிழக சட்டமன்றத்துல நடந்திருக்கு. அப்படி கிடையாது அப்படின்னு தீர்ப்பு வந்ததும் அது நடந்திருக்கு. இவ்வளவு ஏங்க, பல வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், உத்தரப்பிரதேச சட்டமன்றத்துல ஒண்ணு நடந்தது. ஒரு சுருக்கமா சொல்லிடுறேனே, ஒரு 3 பேரு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சும்மா ஒரு பிட் நோட்டீஸ் மாதிரி ஏதோ ஊழல் புகார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிரசுரம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை வந்து உரிமை மீறல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வர சொல்லியிருக்காங்க. 2 பேர் போயிட்டாங்க. ஒருத்தர் என்ன சொல்லிட்டாரு, எங்கேருந்து லக்னோ வரணும், எங்கிட்ட ட்ரெயினுக்கு காசு இல்லை, வர முடியாது அப்படின்ட்டாரு. 2 பேரும் போனாங்க, ஏதோ மன்னிப்பு கேட்டாங்க, ஏதோ சம்திங் ஏதோ இது பண்ணிட்டு விட்டுட்டாங்க. இவர் வரலன்னு உடனே இவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வாங்க. சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் இல்ல, ஏதோ ஒரு பத்திரிகையாளர் மாதிரி அவரை கொண்டு வாங்க அப்படின்னு உடனே சட்டமன்றத்துல கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னும் போது அங்க வந்து அவர் என்ன பண்றாருங்க, இது வேற இந்த சில மரபுகள்லாம் இருக்கு, திரும்பி நின்று ஏதோ சம் டெரகாட்ரியா பேசியிருக்கார் போல இருக்கு, அவருக்கு ஏதோ சிறை தண்டனை அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் கோர்ட்டுக்கு போகுது, பெயில் அப்படின்னும் போது என்னவோ தெரியல, திடீர்னு அரசு வழக்கறிஞர் காலையில வரல, கொஞ்சம் வாய்தா வாங்கிக்கின்னு மத்தியானம் வரேன் அப்படின்னு இருக்காருங்க. ஆக்சுவலா அவருடைய ஜெயில் டைம் முடிய போகுது, ஒரு 2-3 நாளும் இன்னும் தான் இருக்கு, அப்பதான் அந்த ஹியரிங் வருது. அதுக்கப்புறம் மத்தியானம் வர வேண்டிய அரசு வழக்கறிஞர் வரல. அவர் வரலன்றதுனால ஜட்ஜி வந்து ரைட்டு, அவர் எந்த விதமான அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெயில் கொடுத்துட்டாருங்க. இது பெரிய இஷ்யூ ஆகி போயிட்டு சட்டமன்றத்துல இருந்து என்ன பண்றாங்க, இந்த சபாநாயகரை இங்க வர சொல்லுன்றாங்க. சாரி, ஜட்ஜி, சட்டமன்ற அவைத்தலைவர் அங்க ஜட்ஜி இங்க வர சொல்லுங்கன்றாங்க.
இது பெரிய இஷ்யூ ஆகி அவர் போறதா இல்லையா அப்படின்ட்டு அன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஏதோ லீவ்ல இருக்காரு, ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காரு. என்டையர் பெஞ்சும் அன்னைக்கு உட்காந்து, வரலாற்றிலேயே அவ்வளவு பெரிய பெஞ்ச், 28 பேரோ 33 பேரோ சொல்லுவாங்க, அத்தனை பேரும் உட்காந்து இவர் வந்து போக வேணாம்னு சொல்லி பெரிய இஷ்யூ ஆகி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு அவ்வளோ இதுவானது. இதெல்லாம் வந்து பழைய வரலாறு, சட்ட வரலாறு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்னைக்கு சட்டத்துடைய நிலைப்பாடு, நீதிமன்றங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, சபாநாயகர் அவரு தான் இறுதி முடிவுன்றதெல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து சப்ஜெக்ட் டு சுப்ரீம் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆர் ஹைகோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு. அதனால இவங்க வந்து இவர் தான் முடிவெடுத்தார், இதை மாற்ற முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தானே கோர்ட் இருக்கு. மகாராஷ்டிரால அப்படித்தானே நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து சப்ஜெக்டிவ். இவங்க வந்து சில ப்ரொவிஷன்ஸ் எடுத்து இது வந்து தடை செல்லாது, எங்களை நீக்க முடியாதுன்னு சொல்லலாம். அவங்க சில இதை கோட் பண்ணி இல்ல இது நீக்கித்தானே ஆக வேண்டும், இப்படிதான் சட்டம் சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பெரிய பெரிய வழக்கறிஞர்கள் அங்க போயிட்டு மோதுவாங்க. கடைசியா நீதிமன்றம் என்ன சொல்கிறோ அதுதான் இறுதி தீர்ப்பு. அதுதான் சொன்னா கொஞ்சம் நாள் ஆகும், அவ்வளவுதான். கொரோனாவே இல்லையா சார்? கொரோனா உத்தரவை மீறுவது அப்படிங்கிறது இங்க எப்படி எடுத்துக்க முடியும்? கொரோனா உத்தரவு இல்லைன்னா கட்சி தலைமை உத்தரவுன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ அதிமுகலையே எடுத்துப்பாம, ஒரு அந்த பொதுச் செயலாளர் தேர்வு இது செல்லாது அப்படின்னு சில இது பண்ணினாங்க, இவங்க வரணும் அவங்க வரணும் அப்படின்னு. இப்போ நான் கேட்குறேன், இப்போ பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க சிறைக்கு போய் விட்டார்கள். அவங்க வெளில வரத்துக்கு 4 வருஷம் ஆகும், இல்லை 1 மாசம் ஆகும் கூட வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பீரியட்ல கட்சியை எப்படி வழி நடத்துவது? அது அதிமுக பைலால என்ன சொல்லுதோ அதுதான். சரி, பைலால சைலண்டா இருக்குது. ஏன்னா ஜெனரல் செக்ரட்டரி ஜெயிலுக்கு போவார் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா? ஆமா, பைலால இல்லை அப்படின்னும் போது கோர்ட்டு தான். அதிமுகன்னு இல்லை, கோர்ட் இல்லை, அதிமுக இல்ல, ஃபார் தட் மேட்டர் எனி கட்சி எடுத்துக்காங்க, பைலால அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இல்லை. அப்ப என்ன பண்ணுவீங்க? இருக்கிறவங்க எல்லாம் கூடி ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு தற்காலிக அப்படி கிடையாது. பொதுச் செயலாளர் நிரந்தரம், அவரு சொல்றவர் தான் அடுத்ததுன்னு எங்க சட்டத்துல இப்படி இருக்குன்னு கூட வச்சுப்போமே. ஜெனரல் செக்ரட்டரி யாரு அடுத்தது சொல்றாரோ அவரு தான் ஜெனரல் செக்ரட்டரி, அப்படி ஒரு அவங்க பைலால இருக்குன்னு கூட வச்சுப்போமே. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு, இல்ல அவர் ஜெயிலுக்குள்ளேன்னு சொல்லுவாரு அப்படின்னுவீங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்டர்பிரேஷன் லீகலா எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அது சட்டம் முடிவு செய்யட்டும். சரி, இப்போ சிவி சண்முகம் அவர்களும் சரி, எடப்பாடி தரப்பும் சரி, 2 பேருமே இனிமே சேரவே மாட்டோம், பிரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி பேசல. பேச்சுக்கள் இருந்தே தெரியுது. சிவி சண்முகம் தரப்புமே சொல்லுது, நாங்க அதிமுக எங்களுது, என் தாத்தா என் அப்பா எல்லாருமே அதிமுக இருந்தவங்கன்னு சொல்லி அவரும் சொல்றாரு. இப்ப என்ன பாயிண்ட நோக்கி போகுது? இப்போ உங்க தாவைக்காக ஆதரவு கொடுக்கறதுல இவங்க ஏன் இவ்வளவு முனைப்பு காட்டுறாங்க? வேணான்றதுல இபிஎஸ் ஏன் இவ்வளவு முனைப்பா இருக்கிறாரு? இதுல பதவி இவருக்கு வேணான்னு நினைக்கிறாரா, இல்ல என்ன நடக்குதுன்னு ராம்சன் அவனேன்னு சொல்லிட்டா. 19, 21, 23, 24, 26 அப்படின்னு தொடர்ந்து காசு செலவு பண்ணி எலெக்ஷன்ல போட்டிட்டு தோற்று விட்டார்கள். இப்ப அடுத்தது பஞ்சாயத்து எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்கப்புறம் 29 பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது, அதுக்கப்புறம் 31 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அது வரைக்கும் பதவி இல்லாம இருந்தீங்கன்னா என்ன பண்றது? திமுக 10 வருஷம் பதவி இல்லாம இருந்தாலும் எத்தனை எலெக்ஷன் வந்தாலும் அவங்க எஃபெக்டிவா ஒரு ஃபைட் பண்ணாங்க. இவங்க ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல. இதுக்கே டர் ஆயிட்டாங்க. ஒரு 5 வருஷம் முடிஞ்சு அடுத்த 5 வருஷம் காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஆயிட்டாங்க. இதை நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னதுதான். ஸோ இந்த தேர்தல் தோல்வி அப்படின்னா அது அதிமுகவை நிலைகுலைய செய்து விடும் அப்படின்னு. ஸோ இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க? இது சரிப்பட்டு வராது, எங்கேயாவது பதவியில போய் இருக்கணும், அமைச்சர் பதவி வேணும், அப்பதான் கட்சியை வைத்திருக்க முடியும் அப்படின்னு. ஆனா 10 வருஷம் இல்ல 13 வருஷம் பதவியில இல்லாமல் கட்சியை ஒழுங்கா வச்சிருந்தாங்க திமுகல. அது கரிஸ்மேட்டிக் லீடர் இருந்தாரு, இங்க அது மிஸ்ஸிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ரைட்டு, இப்போ இன்னும் வருகின்ற தேர்தல்லாம் சந்திக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், அதனால பதவி வேணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்க அதிமுக ஒட்டுமொத்தமாவே 47 பேருமே இன்னைக்கு தாவேகாவை ஆதரிக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா பர்மனண்டா அவங்க ஜூனியர் பார்ட்னர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தலையெடுக்கவே முடியாது. பாஜக அதிமுக பாஜக திமுக அப்படின்ற கூட்டணி வேற. ஏன்னா இங்க பாஜக அப்படின்றது 24க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 3% கட்சியாகத்தான் இருந்தது, ஆளுங்கட்சியாக இருந்ததில்லை, நோட்டாவோட போட்டி போடுகின்ற கட்சி, இவர்களை தோற்கடித்த கட்சி கிடையாது. ஆனா தாவேகா அப்படின்னும் போது திமுக அதிமுக 2 பேரையும் தோற்கடித்த கட்சி. அது இது வரைக்கும் 67க்கு அப்புறம் சரித்திரத்தில் இல்லாத ஒரு விஷயம். அந்த 2 பேர் இல்லாம ஒருத்தங்க ஆட்சியில உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ அவங்களோட போய் நீங்க ஜூனியர் பார்ட்னரா போனீங்கன்னா எல்லாம் சொல்றாங்க பாஜகவோட போனீங்கன்னா உங்களை முழுகிறோம் அப்படின்னு. இங்க நீங்க தாவேகாவோட போனீங்கன்னா அத்தோட அஸ்தமானம் உங்க கட்சி. அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, அதிமுக தலைமை தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றது இனிமே சொல்ல முடியாது. தாவேகா கூட்டணிக்கு போன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களை சேர்த்துக்கிறதே பெரிய விஷயம். இதுல கூட்டணியில யார் தலைமை, முதலமைச்சர், இதெல்லாம் வேற வேண்டி கிடையாது அவங்களுக்கு. ஏதோ வரீங்களா, சரி ரைட், ஏதோ போனா போது வரீங்களா அப்படின்னு உங்களை சேர்த்துக்கிறான், அவ்வளவுதான்.
மந்திரி பதவியா, ஐயோ பாவம் ரொம்ப பேர் மந்திரியா இருந்தீங்க, சரி போய் தொலைது ஒரு 2-3 மந்திரி பதவி கொடுக்குறேன், ஒரு 2-3 வாரியம் கொடுக்குறேன், அப்படியே எடுத்துன்னு போங்க, இவ்வளவுதான். இது தேவையா? கட்சி இனிமே ரிவைவ் ஆகாது, வராது. ஏற்கனவே இப்ப காங்கிரஸ்ல என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க நீங்க பாட்டு கூட்டணி நாங்க போயிட்டீங்க, காங்கிரஸ்ல இருக்கவங்க எல்லாம் வந்து அதாவது சார் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்காதீங்க, ஏதோ இருக்காங்க கொஞ்சம் பேரு, அத்தனை பேரும் தாவேகால சேர்ந்து நிற்கிறாங்க, அவங்களும் சந்தோஷமா சேர்த்து நிற்கிறாங்க, சுத்தமா கட்சியே ஒண்ணும் இல்லாம ஆயிடும் போல இருக்குது, இதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடாதா, கூட்டணி தர்மம் இல்லையா அப்படின்லாம் சில பேர் கேட்டிருக்கிறத நான் பார்த்தேன். அதே தான் நடக்கும். இன்ஃபேக்ட் இப்ப இல்ல, ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த பெண்ணாகரம் இல்ல, இது பெண்ணாடம், செந்துறை, பெண்ணாடம், அந்த விருதாச்சலம் தாண்டி இருக்க இடங்கள், அங்கெல்லாம் பாமகவிலிருந்து பாஜகல போய் சேர்றாங்க அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. நம்ம கட்சிக்காரங்கெல்லாம் பாஜக பக்கம் போயிடுறாங்க அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி நீங்க அதிமுக ஏற்கனவே யூத் உங்க பக்கம் வருது இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கீங்க, இருக்கிற சீனியர்லாம் எனக்கு பதவி வேணும்னு அங்க போயிட்டீங்க. அப்புறம் மிச்சம் மீதி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே ஒரு குரூப் இந்த தோல்விகளுக்கெல்லாம் முன்னாடியே 24க்கு முன்னாடியே கூட நான் சொல்றேன், கீழ்மட்டத்துல நிறைய பேர் அதிமுக இருந்து திமுக பக்கம் போயிருக்காங்க தெரியுமா. வட்ட செயலாளர், இதுல கொடுமை என்னன்னா, அவர் பரம்பரையா வட்ட செயலாளர், அவங்க அப்பா வட்ட செயலாளர் இருந்தாரு, அவருக்கு பிறகு இப்ப மகன் வந்து வட்ட செயலாளர் இருக்காரு. அதிமுகல இருந்து வந்தவர் இப்ப அவரு அங்க வந்துட்டு இவரு டம்மி பண்ணிட்டு இருக்காரு. இவரு புலம்புறாரு, ஏங்க நான் வந்து பரம்பரையா திமுக வட்ட செயலாளர், இன்னைக்கு அதிமுகல இருந்து பக்கத்து வட்ட செயலாளர் வந்தவொடனே என்ன டம்மி பண்ணிருக்கிறாங்க அப்படின்றாரு. சோ அதிமுகல இருந்து திமுக பக்கம் போகுது அப்படின்றது நமக்கு மேல இருக்க 7-8 மந்திரிகள் மட்டும் தான் தெரியுது, கீழ்மட்டத்துல நிறைய போயிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க தாவேகாவோட போய் சேர்ந்தீங்கன்னா, அதான் சொன்னேன், இந்த 5 வருஷங்கள் என்ன கிடைக்குதோ பதவி அத்தோட அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லை அப்படின்ட்டு ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுல இருக்க வேண்டியதுதான். சோ கட்சியை காப்பாத்தணும், அதை எப்படியாவது வந்து மறுபடியும் ரிவைவ் பண்ணணும் அப்படின்னா வேற எங்கேயும் அந்த தாவேகாவோட சேர்க்க கூடாதுன்னு இபிஎஸ் நினைக்கிறாரு. அது கேட்டு கேட்டு போனா எனக்கு நாங்க வந்தது பதவி வேணுங்க, அடுத்த எலெக்ஷன்ல ஃபைட் பண்ணாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. போதுமா வித்தியாசம்? சரி, எடப்பாடி பழனிசாமி தான் இங்க பிரச்சனையா இருக்காரா? தலைமையில் அவர் தான் இருக்கக்கூடாது, அவர் கரிஸ்மாட்டிக் லீடர் கிடையாது, 11 தோல்வின்ற விஷயங்கள் எல்லாம் இப்ப பேசுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வேற யாரையாவது வச்சாங்கன்னா ஓகேன்ற மாதிரி சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பும் ஓகே சொல்றாங்களா அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்குது இல்ல சார்? சரி, சிவி சண்முகம் ஒரு பெரிய கரிஸ்மாட்டிக் லீடர், அவரை வச்சிடலாமா? அப்ப அடுத்தது யாருன்ற கேள்வி வருது. சரி, அவர் கரிஸ்மாட்டிக் லீடர் இல்ல, அப்ப அவருக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? தினகரனை கூப்பிட்டு வரலாமா? சசிகலா சார்? தினகரனை கூப்பிட்டு நீங்க இன்னைக்கு அதிமுக தலைமை பதவியில உட்கார வச்சீங்கன்னு சொன்னா அதிமுகவுடைய எழுச்சின்றது பெரிய அளவுல இருக்கும். நிச்சயமா இருக்கும். சரி, நான் வந்து அந்த அவங்க கூட்டணி வரும்போதே நான் சொன்னேன், இது வந்து வேல்யூ ஆடிஷன். ஏன்னா பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுலையோ இல்ல டேக்கிள் பண்றதுலையோ இல்ல அரசியல் செய்யறதுலையோ தினகரன்லாம் கிங்கு. அப்படியே பேசும்போது மற்றவங்க எல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள்லாம் வந்து அரசியல்வாதிகளை கிழக்கு இப்படி போறாங்கன்னு சொன்னேன், என்ன அவ்வளவுதானே, கேள்வி இல்லையா எங்க அப்படின்பாங்க. அவங்க இல்ல சார் அப்படின்வாங்க. அவரை கொண்டாங்க. அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க நீங்க. சசிகலா மேடம் அவங்களும் எல்லாரும் அடையாங்க, நீங்க வேற திருப்பி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் வேணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து திருப்பி அவங்க பேரை சொல்லிட்டு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நீங்க பதில் சொல்லல, சரி எப்படி வாங்கலாமே? இல்ல, என்னதான் வாங்குறது? அவங்க வந்து என்ன பேசுவாங்க? அவர் இவரை பார்த்து சிரித்தார், அன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்கல்ல, இதெல்லாம் வந்து தலைமை பண்பு அப்படின்னு எடுத்தீங்கன்னா அப்புறம் நாம என்ன பண்ண முடியும்? ஸோ இப்பத்த நிலைமையில அதிமுகவுக்கு தினகரன் தான் ஆபத் பாந்தவனாக இருப்பார் அப்படின்றது டெய்லி பஞ்சாரனுடைய நீங்க இல்ல, அவரு வந்து ஒரு அரசியலை திறம்பட நடத்துவார், அவருக்கு அதுல அந்த ஒரு இது இருக்குன்றதுனால சரி இவரை மாத்தி தான். ஆனா உங்க பிரச்சனை என்ன? இவர் வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்ல அவரை மாத்தணும் அப்படின்னா அப்ப தினகரன் கொண்டு வந்து உட்காருவீங்க. ஓகேவா? நீ தானே சொல்றீங்க எல்லாரையும் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு, சரி இப்ப தினகரன் வரட்டும். அவர் தனி கட்சியே இருக்கே சார், சேர்த்துட்டு போனா அப்போ சேர்த்துட்டு அவரை தலைவர் ஆக்கிறீங்க. ஓகேவா? ஒத்துக்கிறீங்களா? அப்ப அவர் வந்து தாவேகாவோட சேரக்கூடாது அப்படின்னு சொன்னாருன்னா, அவர் வந்து அதே சொன்னாருன்னா என்ன பண்ணுவீங்க? அவரு கட்சி காமராஜ் வந்து அங்க ஆதரவு கொடுத்தாருன்றதுக்கே கட்சி விட்டு நீக்கி விட்டாரு. இப்ப நீங்க வந்து நாங்க அங்க போய் சேர்றோம், வாங்க நீங்க தலைவர் ஆகிங்க அப்படின்னு சொன்னா அப்ப என்ன சொல்லுவாங்க? இவங்க தானே சொல்றாங்க எல்லாரும் சேரணும்னு. சரி, அவர் வந்து சேரட்டும், சேர்ந்து தாவேகாவுக்கு ஆதரவு கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னாருன்னா அப்ப என்ன பண்றாங்க தெரியும். அப்போ தெரியும், அதாவது கரிஸ்மாட்டிக் லீடர் அப்படின்றது பிரச்சனையா, எடப்பாடி பிரச்சனையா, இல்ல பதவிக்காக அந்த பக்கம் ஓடணும்ன்றது பிரச்சனையா? அப்ப எல்லாம் தெரிஞ்சிடும்ல. பக்கா கிளாரிட்டி சார். மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.